மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 14 17 முடிய. யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டு வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சங்கீதாசிரியர் சொல்லுவது போலவே மீண்டும் நான் ரிப்பீட் பண்ணுகின்றேன். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு நாள் இருப்பது வெளியில் போய் ஒரு 1000 நாள் இருப்பதற்கு சமம். இங்கே ஒரு நாள் 24 hours, அவ்வளோ பிளஸ்ஸிங் பாருங்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இதோ சிதைந்து போனதை மீண்டும் உருவாக்குவதற்கு இறை வாக்கினர் ஆமோஸ் எடுக்கின்ற முயற்சி பார்க்கின்றோம். திங்கட்கிழமை ஆமோஸ், இறைவாக்கினர் ஆமோஸ் அரசர் எரோபாம் மற்றுமாக போலி தீர்க்கதரிசியாக அமாசியா, ஜெருசலேம் அதற்கு தென்னகத்தில் இருக்கிறது பெத்தேல். ஜெருசலேம் உயிருள்ள கடவுள் வாழும் ஆலயம். பெத்தேல் அங்கே கட்டப்பட்ட ஆலயம் கடவுள் இல்லாத ஒரு இடம், தீய சக்தியின் கூடாரம். எனவே தீய சக்தியினுடைய கூடாரத்தின் அமர்சியா குருவாக இருக்கின்றார். அரசர் எரோபாம் அவருக்கு இதோ உரிமை கொடுக்கின்றார். உண்மையான கடவுளுக்கு எதிராக நீ போலி தீர்க்கதரிசியாக இருந்து மக்களுக்கு குறி சொல்ல வேண்டும் என்று, தீய வழியில் மக்களை, எனக்கு இஷ்டப்படி வாழக்கூடிய மக்களை உருவாக்குவதற்கு உன்னை நான் குருவாக ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று அந்த போலி தீர்க்கதரிசியை அரசர் உருவாக்குகின்றார். கடவுள் பார்க்கின்றார், நான் என் மக்களை தேர்ந்தெடுத்தேன், இந்த தேர்ந்தெடுத்த மக்களுக்கு எதிராக இப்படி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறதே, இது சரி செய்யப்பட வேண்டும், இதற்கு சரியான ஆளை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆமோஸை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். இப்படி ஆமோஸை தேர்ந்தெடுத்த பிறகு ஆமோஸ் போய் சொல்லுகின்றார், அரசரிடம் சொல்லுகிறார், இதோ தீய சக்தியை உருவாக்கி கொண்டு இருக்கிறேயே, கடவுள் இந்த நல்ல மக்களை தன்னுடைய பக்கம் அவர் வைத்து ஆசீர்வதிக்கின்ற பொழுது நீ தீய சக்தியை ஏவுவதற்கு இந்த குருவானவரை நியமித்திருக்கிறையே என்று நல்லதை சொல்லும் பொழுது அந்த அரசர் கோபப்படுகிறார். நீ யார் என்று கேட்கின்ற பொழுது ஆமோஸ் சொல்லுவார், நான் ஒரு சிம்பிள் பர்சன், நான் ஒரு ஜஸ்ட் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், இந்த காட்டு அத்திமரத்துகளை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், என்னை கடவுள் அழைத்தார், என்னை கடவுள் அழைத்ததனுடைய நோக்கத்தை சொல்லிக் கொடுத்தார், எனவே நான் மக்களுக்கு நல்வழி சொல்லுகிறேன், உமக்கும் சொல்லுகிறேன், உம்மிடத்தில் சொல்லுவதற்கு நான் தகுதியற்றவன், இருந்தாலும் சொல்லுகிறேன், உன் பாதையை செம்மையாக்கிக் கொள்ளு என்று. இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்க்கை செம்மைப்படுத்த வேண்டும், மாணவர்கள் செம்மைப்படுத்த வேண்டும், தொழிலாளர்கள் தங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், விவசாயிகள் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய ஜெப வாழ்வும்
செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரினியூவல், ஸ்பிரிச்சுவல் ரினியூவல். இன்னைக்கு ஒரு வாகனம் நாம வாங்குகின்ற பொழுது முதலில் ஒரு 6 மாத ஓட்டுன பிறகு சர்வீஸுக்கு கொண்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏன்? செம்மைப்படுத்த வேண்டும். அவருடைய கம்பெனியுடைய தரம் குறைந்து விடக்கூடாது. இன்னும் அதிக பேர் இந்த கம்பெனியிலிருந்து வாகனங்களை வாங்க வேண்டும் என்று தாமாக முன்னுக்கு வந்து நாங்கள் இலவசமாக சர்வீஸ் பண்ணி கொடுக்கிறோம், வாகனத்தை கொண்டு வாங்க. 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, புது வாகனம் என்று வாலண்டரியாக அழைப்பதற்கு காரணம், இன்னும் அவருடைய கம்பெனி டெவலப் ஆக வேண்டும், நிறைய பேர் வாங்க வேண்டும் என்று. இதைதான் கடவுளும் நம்மிடத்தில் விரும்புகிறார். இன்னும் நீங்கள் உங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரினியூவல், ஸ்பிரிச்சுவல் ரினியூவல். மருத்துவரிடம் சொல்கிறோம், போகின்ற பொழுது அவர் நமக்கு அட்வைஸ் பண்ணுகிறார்கள், நீங்கள் இந்த உணவை சாப்பிடணும், இந்த உணவை சாப்பிடக்கூடாது, உங்களுடைய வயசு இவ்வளவு வந்துருச்சு, வாக்கிங் போகணும், அப்படி இப்படின்னு பெரியவர்களுக்கு அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். சிறிய குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது மம்மிமார்களிடத்தில் சொல்லுவார்கள் டாக்டர்கள், உங்க குழந்தை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை கொடுக்கணும், இதை வளர்க்கணும் என்று. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாதமும் இதோ மார்க் லிஸ்ட் பார்க்கின்ற பொழுது ப்ரோக்ரஸ் கார்டை பார்த்து சொல்லுவாங்க ஆசிரியர்கள், உங்க குழந்தைகள் இந்த பாடத்தில் வீக்கா இருக்காங்க, இந்த பாடத்தில் நல்ல மேன்மையா இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நன்றாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நீங்கள் எங்களோடு கோஆபரேட் பண்ண வேண்டும் என்று. உடனே மம்மிமார்கள் அவர்களை டியூஷனுக்கு அனுப்புவார்கள். டியூஷனுக்கு அனுப்பி அங்கே பிக்கப் பண்ண வைக்கிறார்கள். இயேசுவில் பிரியமானவர் இதுதான். குருக்கள் இடத்தில் வருகின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் குழந்தைகளை அனுப்புங்க, மறைக்கல்விக்கு அனுப்பணும், பாடல் குழுவிற்கு அனுப்பணும், இன்னும் குழந்தைகளை ஜபத்தில் வளர்க்கணும்னு குருவானவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல கன்னியர்கள் எங்க பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை சேர்க்கணும், உங்களுக்கு கல்வியும் கற்றுக் கொடுப்போம், அதே சமயத்தில் ஞான கல்வியும் கற்றுக் கொடுப்போம். மற்ற பள்ளிக்கூடத்தில் போகும்போது கல்வி மட்டும் கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய அரு சகோதரிடத்தில் வரும்போதோ அல்லது அரு சகோதரர்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில் கல்வியும் கிடைக்கும், கூடவே இயேசுவும் கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, இயேசுவில் பிரியமானவர்கள் 3 கருத்துக்களை நாம் சிந்திப்போம். 1 நோன்பு, 2வது பழையது, 3வது புதியது. பிரைஸ் தி லார்ட். நோன்பு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்ற பொழுது 16ஆம் அதிகாரம் 29வது வசனம் லேவியருக்கு எழுதிய கடிதத்தில் முதலில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆரோன் மக்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் அனைவரும் நோன்பு இருக்க வேண்டும் என்று. எனவே மக்கள் அனைவரும் நோன்பு இருக்க வேண்டும், மக்கள் அனைவரும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், உடலையும் உள்ளத்தையும் நோன்பு இருந்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டில் நோன்புக்கும் புதிய ஏற்பாட்டின் நோன்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய மக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நோன்பு இருந்து ஜெபிக்கிறார்கள். ஆலயத்தில் வந்து இரவும் பகலுமாக உண்ணா நோன்பு இருந்து ஜெபித்து அந்த இறுதி நாளில் ஆரோன் அனைவருடைய பாவங்களுக்காக ஜெபிக்கின்றார். அனைவருடைய பாவங்களுக்காக ஜெபித்து ஒரு செம்மறி ஆட்டை கொண்டு வந்து பலிபீடத்திற்கு முன்பாக நிறுத்தி அதன் மீது கரங்களை வைத்து அவர் ஜெபிப்பார். அந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் எல்லோருடைய பாவங்களையும் அவர் கொண்டு வந்து இந்த செம்மறி ஆட்டின் மீது கரங்களை வைத்து ஜெபிக்கின்ற பொழுது அனைத்து பாவங்களையும் இந்த செம்மறியின் மீது விழப்படுகிறது. எனவே இந்த செம்மறியை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு விடுவார்கள். அந்த பாலைவனத்தில் அது போய் மடிந்து விடும். அப்பொழுது எல்லோருடைய பாவங்களும் மடிந்து விடுகிறது. இந்த செம்மறி அனைவருடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது இது மக்களுக்காக செய்கின்றது. அடுத்தது பாருங்க, மகாராணி கேட்கின்றார். எஸ்தர் புத்தகத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் மகாராணி சொல்கிறார், எனக்காக ஜெபியுங்கள், நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற எனக்காக மக்களை நீங்கள் நோன்பு இருந்து ஜெபியுங்கள், நோன்பு இருந்து ஜெபியுங்கள் என்று மகாராணி எஸ்தர் கேட்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது நாம் படிக்கின்றோம், பாருக் புத்தகத்தில் படிக்கின்றோம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அழுது உண்ணா நோன்பு இருந்து நீங்கள் ஜெபியுங்கள், கண்ணீர் விட்டு நோன்பு இருந்து ஜெபியுங்கள் என்று. அப்பொழுது உங்கள் அனைவருக்கும் மீட்பு கிடைக்கும் என்று பாருக் தீர்க்கதரிசி இறைவாக்கினர் சொல்வதை நாம் படிக்கின்றோம்.
அடுத்தது நாம் படிக்கின்றோம், லூகாஸ் புத்தகத்திற்கு வருகிறோம். லூகாஸ் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில், அண்ணா ஆலயத்தில் பல வருஷங்களாக நோன்பிருந்து ஜெபிக்கின்றார். எதற்கென்றால் மீட்பர் இயேசு கிறிஸ்துவை, குழந்தை இயேசுவை காண வேண்டும். அந்த ஒரு பாக்கியத்திற்காக அண்ணா நோன்பிருந்து ஜெபித்ததை லூகாஸ் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். அடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் படிக்கின்றோம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், மத்தேயு புத்தகத்தில் 40 நாட்கள், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, 40 நாட்கள் இரவும் பகலுமாக பாலைவனத்தில் தனிமையான இடத்தில் இருந்து ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம். காரணம், மக்களுக்கு தன்னையே புதிய செம்மறியாக கொடுக்க போகிறார், மீட்பை கொடுக்க போகிறார், ரட்சிப்பை கொடுக்க போகிறார், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார், பேயின் பிடியிலிருந்து விடுதலை தர போகின்றார், சாவிலிருந்து மனுஷனை மீண்டுமாக உயிருக்கு கொண்டு வர போகிறார். இத்தனை காரியங்களையும் நினைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பது, இதன் மூலமாக மீட்பை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். மீண்டுமாக நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலர் பணி புத்தகம், திருத்தூதர்கள் பணி புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, இதோ அந்தியோக்கியா மக்கள் ஜெபிக்கின்றார்கள். ஏனென்றால் சீடர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். சீடர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு வேணும். அவர்கள் இறைப்பணி, இயேசுவின் பணியை, உயிர்ப்பின் பணியை, சமூக பணியை கொண்டு வருவதற்கு ஸ்ட்ராங்கான மக்கள் தேவைப்படுகிறது. அருளினாலும் நிரப்பப்பட்டவர்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபித்து கிடைக்கப்பட்டவர்கள் தான் பர்னபா, நீகர், சீமோன், இன்னும் இவருடைய கூட்டாளிகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, இயேசுவில் பிரியமானவர்களே, அப்ப ஆரோன் ஜெபித்தது மக்களுக்காக. ராணி எஸ்தர், ராணி மகாராணி, அவளுடைய பணி வாழ்வு, ஒரு தலைவராக இருந்து ராணியாக இருக்கிறார். ராணிக்கும் ஜெபம் தேவைப்படுகிறது. அடுத்தது மீட்பு மக்களுக்காக, இன்னுமாக ஆண்டவரை காணுவதற்கும் நமக்கு நோன்பு தேவைப்படுகிறது. சரி ஃபாதர், அப்ப நோன்பை பத்தி இப்படி சொல்றீங்களே, ஆண்டவர் நற்செய்தியில் இன்றைக்கு சொன்னது என்ன? மனுமகன் கூட இருக்கின்ற பொழுது எதற்கு நோன்பு? எந்த காரணத்திற்காக நோன்பு? நோன்பு தேவையா? ஃபாஸ்டிங் பிரேயர் தேவையா அப்படின்னு யாராவது கேட்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் கேட்க மனசு இல்லையே. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்க கேட்கிறீங்க. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருக்கின்ற பொழுது தேவையில்லை. ஆனால் மனிதர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருக்கிறது. பலவீனம் இருக்கிறவர்களா கை தூங்க. பிரைஸ் தி லார்ட். ஃபாதர், நான் பலவீனத்தில் இருக்கிறேன். கோபப்படுறவர்கள் படுறதில்ல, நாயை பேயின் திட்டுறதில்ல, அவன் இவன் திட்டுறதில்ல. திட்டுறீங்களா? திட்டுறதில்லையா? பிரைஸ் தி லார்ட். படிக்குது பாரு, லெசன் பாரு அப்படின்னு சொல்றீங்களா? மடர் டீச்சர் திட்டுறீங்களா? ஏஞ்சல் டீச்சர் அங்கே இருக்காங்க, திட்டாங்க, கை ஓய்த்திட்டாங்க. பார்த்து பலவீனம். சாமியார் சின்ன சாமி, இப்போ நான் வந்துட்டு போன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியில் இருந்தேன், கோபப்பட்டேன். பலவீனமா? பலவீனம் இல்லையா? பலவீனம் எல்லோருக்குமே. எல்லோருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாதை தவிர மற்றவர் அனைவரும் ஏதாவது ஒரு பலவீனத்தில் இருந்து நாம் பிறந்தோம், பலவீனத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர், என்கிட்ட பாவமே இல்லை ஃபாதர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கல யாராவது. அப்பா 3-4 பேர் இருக்காங்க. வெரி குட், காட் பிளஸ் யூ. இயேசுவில் பிரியமானவர்களே, அப்ப இந்த பலவீனம் இருக்கின்ற பொழுது, சோர்வு இருக்கின்ற பொழுது, இல்ல ஆலயத்தில் வந்து தூங்குகின்ற பொழுது, அல்லது வீட்டில் பொய் சொல்லுகின்ற பொழுது, திருடும் பொழுது, அப்பெல்லாம் நாம் கடவுளை மறந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நினைவில் கொண்டு வராமல் இருக்கின்ற பொழுதுதான், இறைவனுடைய பிரசன்னத்தை மறக்கின்ற பொழுதுதான் நாம் திருட்டு காரியங்கள் பண்ணுவோம். அல்லது நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும், அதுக்கு லஞ்சம் கொடுக்கிறோம். அல்லது காசு கையில வச்சிருக்கிறாங்க, பாக்கெட்ல நிறைய இருக்கிறது, பார்த்த உடனே எப்படியாவது வாங்கணும், உனக்கு இது செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லி வாங்கணும் என்று ஒரு ஆசை வருகிறது. அதுதான் பலவீனம். குழந்தைகளை முரட்டுத்தனமா போட்டு அடிக்கிறது பலவீனம். பார்த்தும் பார்க்காமல் ஏழைகளுக்கோ அல்லது சாதாரண யாசிக்கிறவர்களுக்கு உதவி செய்யாமல் போறது பலவீனம். அல்லது எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றோம், ஆனா சொல்லி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அதுதான் பலவீனம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள்
உங்களுடைய குடும்பத்தில் இப்படி என்னுடைய குழந்தை வளர்ப்பேன், இப்படி என்னுடைய கணவரை பராமரிப்பேன், இப்படி என்னுடைய மனைவியை நான் பராமரிப்பேன், இப்படி என்னுடைய மாமாவுக்கு, இப்படி என்னுடைய சம்பந்திக்கு, இப்படி என்னுடைய வேலை செய்கிற இடத்தில் இவங்களுக்கெல்லாம் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லி காலையில் கண் விழித்து வேலைக்கு வருவோம். ஆனால் நிறைய தவறு செய்வோம். அதுதான் பலவீனங்கள். எனவே பலவீனங்கள் இருக்கின்ற பொழுது நாம் மறந்து விடுகிறோம் இயேசுவை. திருத்தூதர் பேதுரு, ஆண்டவர் சொல்லுவார், அந்த இரா உணவனுடைய உணவு சமயத்தில் என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்னார், என்னை ஒருவர் மறுதளிப்பான்னு சொன்னார். அந்த நேரத்தில் யார் யாருன்னு கேட்ட பொழுது பேதுரு மட்டும் சொல்லுவார், ஆண்டவரை யார் மறந்தாலும் சரி, இந்த யோவானா இருந்தாலும் சரி, இந்த யாக்கோபா இருந்தாலும் சரி, இந்த தோமாவா இருந்தாலும் சரி, யார் உன்னை விட்டு போனாலும் சரி, நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு போக மாட்டேன், சத்தியம் சாமி அப்படின்னு அடிச்சு கொடுத்தார். ஆனா பிலாத்தனுடைய அரண்மனைக்கு முன்பாக சாதாரண ஒரு வேலைக்காரி அம்மா குடத்தில் தண்ணி தூக்கிட்டு அந்த வரும்போது கேட்கிறாரு, நீ தான் நான் இந்த கூட்டத்தில் இருந்த, உன்னை பார்த்தாவே தெரியுது, உன் மூஞ்சா பார்த்தாவே தெரியுது, நீ ஒரு கலிலேயன் தான், இயேசுனுடைய கூட்டாளி தானே, எத்தனையோ முறை பார்த்துருக்க, உன் வீட்டுக்கு கூட உங்க மாமி வீட்டுக்கு கூட இயேசுனார் கூட்டிட்டு போன கூட உன்னை பார்த்தேன், நீ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆளு, நீயும் இயேசுனுடைய கூட்டாளி தானேன்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தில் ஆண்களுக்கு மத்தியில் இந்த பெண் பேசுகின்ற பொழுது, ஏமா உனக்கு ஒரு வேலை இல்லையாமா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, மா தாயே யாருமா நீயே, அந்த ஆளுக்கு எனக்கு எந்த விதமான ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, என்னை போய் நீ மாட்டி விடுறியே அப்படின்னு என்ன சொன்னார் பேதுரு? தெரியவே தெரியாதுன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை சொன்னாரா, 3 முறை சொன்னாரா, 5 முறை சொன்னாரா? என்ன தம்மா 5 கட்டுது? 3 முறை மறுதளிச்சார். அப்ப மறுதளிக்கின்ற பொழுது இயேசுநாதர் அவருடைய உதட்டிலையும் உள்ளத்துல இருந்தாரா இல்லையா? இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? முடிவு கட்டிவிட்டார். அப்புறம் தான் யோசிக்கிறார், சேவல் கூவும் பொழுதுதான் இயேசுனுடைய பிரசன்னம் அவருக்குள் வருகிறது. அந்த நிமிஷம் வரைக்கும் இயேசுனுடைய பிரசன்னம் அவருக்குள் இல்லாமல் போனது. அதுதான் பலவீனம். எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இருப்பேன் என்று கடவுள் சொன்ன வார்த்தை அவருக்குள் இல்லாமல் போனதனால் அவர் சொல்றார் தெரியாது என்கிறார். அதுதான் பலவீனம். இயேசுவில் பிரியமானவர். அடுத்ததாக யூதாஸ் எவ்வளவோ கூட இருந்தார், ஒரு படித்த மனுஷன், அவனுக்கு கணக்கு பாட நல்லா படித்தவர். அதனால தான் யாரையுமே நம்பாம இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் கேஷியர் பதவியை கொடுத்தார், பொருளாளர் பதவியை கொடுத்தார். இந்த அக்கௌண்ட்டில் யாராரு ஏழைங்க எனக்கு கொடுக்குறாங்களோ, பெரியவங்களுக்கு கொடுக்குறாங்களோ, ஏதாவது கொடுக்கும்போது யூதாஸ் நீ வச்சுக்க, எழுதி வச்சுக்க, கணக்கு வச்சுக்க அப்படின்னு பணப்பை அவனிடம் இருந்தது. ஹேண்ட்பேக், கேஷ் பேக், மணி பேக் அவன்கிட்ட இருந்தது. ஆனால் எவ்வளவோ இருந்தாலும் இன்னும் அதிகமாக 30 வெள்ளிக்காசு இந்த 3 வருஷத்துல எவ்வளவு கொடுத்திருப்பாங்க? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வடவள்ளி ஆலயம் இப்படியா இருந்தது? 2007க்கு பிறகுதான் மாபெரும் ஒரு மாற்றம் உருவாகி ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமாக இந்த இடம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய பொருள் உதவியும் உங்களுடைய உடல் உழைப்பும் தான் இதை மாற்றி வைத்தது. அப்ப அந்த 3 வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குருவாக பார்த்தார்கள், போதகராக பார்த்தாங்க, ஒரு ஆசிரியராக பார்த்தாங்க, ஒரு மருத்துவராக பார்த்தாங்க. எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க? பெண்கள் தங்களுடைய உடைமைகளை விற்று இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். அப்ப எவ்வளவு பேர் நன்கொடையெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அவ்வளவு பணமும் அவ்வளவு உடைமைகளும் யூதாசிடம் இருந்தது. எனவே யூதாசிடம் இருந்தும் இன்னும் வேணும்னு பேராசையின் காரணமாக இயேசுவை காட்டி கொடுக்கிறார். இயேசுடைய பிரசன்னத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். திருடனாக மாறுகிறார், கொள்ளையடிக்கிறவனாக மாறுகிறார், கொலை பாதகனாக மாறுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கொள்ளையடிச்சதில்லை, பொருள்கள் அதிகமாக விற்றதில்லை, விவசாய தொழில் ஏமாத்தினது இல்லை. எத்தனையோ கண்டிப்பாக செய்யணும், ஏன் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏனென்றால் இன்னும் முன்னேறணும் அப்படிதான் யோசிக்கிறேமே ஒழிய போதும் அப்படி நாம யாருமே எதிலுமே சொல்லுவதில்லை. இந்த நேரத்தில் எல்லாம், இந்த தருணத்தில் எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறந்து விடுகின்றோம். அதுதாங்க பலவீனம். எனவே இப்பேற்பட்ட பலவீனங்களிலிருந்து வெளியே வரணும் என்றால் நோன்பு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் நமக்கு வேணும். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் உள்ளே வருகின்ற பொழுது மாற்றங்கள் உருவாகிறது.
மாற்றங்கள் உருவாகிறது. 19ஆம் அதிகாரம் லூகாஸ் புத்தகத்தில் நாம் படிக்கின்றோம், சக்கேயு மிகப்பெரிய பணக்காரன், வரி வசூலுக்கு ஒரு தலைவனாக, ஒரு கேப்டனாக இருந்தார். அந்த தலைமை வரி வசூல் செய்யக்கூடியவர் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவோடு பார்க்க வேண்டும், இயேசு என்ன சொல்கிறார் என்று கேட்க வேண்டும், ஜஸ்ட் இயேசுவை பார்க்க வேண்டும். அதுதான் அவருடைய ஆர்வம். எனவே ஒரு மரத்தின் மீது ஏறி, காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறி அதில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, அமர்ந்து கொண்டு இயேசுவை அப்படியே பார்க்கிறார். ஆனால் வந்த உடனேயே இயேசு கிறிஸ்து தன்னுடைய கண்ணை போக்கஸ் பண்ணுகிறார். மரத்து மேல ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறவனை, சக்கேயுவை இறங்கி வா, உன்னுடன் நான் உணவு உண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உன்னுடன் உணவு உண்ண வேண்டும். எவ்வளவு பாரு, உன்னுடன் பேச வேண்டும், உன்னை நான் மாற்ற வேண்டும், உன்னுடைய வழிகளுக்கு நான் மாற்றம் கொடுக்க வேண்டும், உன்னுடைய மனசை நான் சுத்தப்படுத்த வேண்டும், உன் ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும், உன்கிட்ட நான் கணக்கு கேட்க வேண்டும், ஏன் உனக்கு ஒரு ஆலோசனை எதுவுமே இல்லை. உன்னுடன் உணவு உண்ண வேண்டும். இந்த உணவு உண்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு எதிரி வீட்டில் போய் சாப்பிட்டுருவீங்களா? 2 குடும்பம் இணைகிறது திருமணத்தின் மூலமாக. சாப்பாடு அந்த வீட்டில் ரொம்ப முக்கியமானது. முதல்ல எல்லாம் பார்ப்பீங்க, பொண்ணு பார்ப்பீங்க, மாப்பாடை பார்ப்பீங்க, கடைசியில் யார்கிட்ட போய் கை நனைப்பது. அங்கே போய் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ட பிறகுதான் இந்த பொண்ணு எங்க வீட்டுடைய மருமகள் என்று நீங்கள் உறுதி கூறுகிறீர்கள். அப்படித்தானே? அதுதானே பழக்க வழக்கம். என்னங்க இப்படியா 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 இப்படியா? அப்படி ஒருவேளை நீங்க அப்படி இல்லை ஃபாதர்னா உங்களை ஒழுங்கா பொண்ணு பார்க்கலன்னு அர்த்தம். ஏதோ உங்க கணவர் கூட்டிட்டு வந்துட்டாருன்னு அர்த்தம். நைட்டை பகலோடைய கண்ணு காது வச்சு பார்க்காத மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாரா, அல்லது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரா? பிரேஸ் தி லார்ட். ஓகே, பிரேஸ் தி லார்ட் சொன்னவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது, பிரேஸ் தி லார்ட் சொல்லாதவங்களும் சும்மா கூட்டிட்டு வந்தது. ஓகே பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவு உண்ண உன்னோட நான் வண்ணும் அழைச்சிட்டார். வந்த உடனேயே சாப்பிட. அப்பொழுது ஊர் மக்கள் அனைவரும் சொல்றாங்க, ஒரு பொல்லாத மனுஷன் இவன் வீட்டுக்கு போறாரு பாருங்க அப்படின்னு ஆண்டவர் காது பட சொல்றாரு. இவன் வீட்டுக்கா போறது, எங்க வீட்டுக்கெல்லாம் வராம, எங்க ஜாதி ஜனத்தை கண்டு கொள்ளாம இவங்க வீட்டுக்கு போறாரு அப்படின்னு பொறாமைப்படுகிறார்கள். இயேசு போற பாதையை பார்த்து இயேசுக்கு பின்னாடி நாய்க்குட்டியாக சக்கேயு போகிறார். அங்க போன உடனே ஆண்டவரை பார்த்து, சாப்பிடுங்க, இந்த சாப்பாடு இந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தது, இது எங்க மனைவி செஞ்சது, இது எங்க மாமி செஞ்சது, இதோ எங்க பையன் செஞ்சது, என் மருமகள் செஞ்சது, சூப்பரா செய்வா, சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. நோ, எடுத்த உடனே சொல்றாரு, தெய்வமே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ராஜாவே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ரட்சகரே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, இந்த பாழா போன மனுஷனோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அன்னைக்கு மாதா எலிசபெத்தம்மாள் வீட்டுக்கு வந்த பொழுது எலிசபெத்தம்மாள் சொன்னாங்களே, தேவனுடைய தாய். அதே போல இந்த சக்கேயு சொல்றார், என் தேவனே, என் கடவுளே, நான் ஒரு பொல்லாத மனுஷன், தெரியுது, என் மனசுக்குள்ள வருகிறது, நீங்கள் என்னை சுத்தப்படுத்துறீங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, எனவே நான் ஏமாற்றி வாங்கி வீட்டில் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்துக்கிறேன், 4 மடங்காக. ஏனென்றாலும் போய்ஸனுடைய சட்டம் பிரகாரம் 10 ரூபா திருடுனா 20 ரூபாயா கொடுக்கணும், அதுதான் அவருடைய சட்டம். ஆனால் இவர் சொல்லுகிறார், 4 மடங்காக, 100 ரூபா திருடி இருந்தால் 400 ரூபாயாக திருப்பி கொடுக்க இதோ நான் தயார். அது மட்டுமல்ல, என்னுடைய உடைமைகளில் நான் வச்சிருக்கிறேன், தோட்டம் வச்சிருக்கிறேன், நான் வாகனம் வச்சிருக்கிறேன், நான் வெள்ளி வச்சிருக்கிறேன், நான் தங்கம் வச்சிருக்கிறேன், நான் காயின்ஸ் வச்சிருக்கிறேன், தங்க நாணயம் வச்சிருக்கிறேன், எல்லாம் இதுல பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். யார் இருக்கலாம் இப்படி ஒரு மனசு வருது, நானும் கொடுக்கிறேன் பாரு, ஏமாற்றினதை திருடினதை திருப்பி கொடுத்து விடுகிறேன்னு சொல்றவங்கள கை தூங்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். வெரி குட், நைஸ். இயேசுவில் பிரியமான புது வாழ்வு கிடைக்கின்றது, புது வாழ்வு. அப்ப அந்த புது வாழ்வு பாருங்க, இந்த வீட்டிற்குள் இயேசுநாதர் சக்கேயுடைய வீட்டிற்கு வந்தவுடன் புது வாழ்வு. மணமகன் அந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது சக்கேயுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, மீட்பு கிடைத்தது, புது வாழ்வு கிடைத்தது, நியூ பிளஸிங். அவருக்கு மட்டுமல்ல, ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு மீட்பு உண்டாயிற்று. இவனும் யாருடைய மகன்?
யாருடைய மகன்? பேதுருவுடைய மகனா, இல்ல ஃபாதர் பீட்டருடைய பையனா, அல்லது என்னுடைய பையனா? யாருடைய மகன்? ஆபிரகாம். யாருடைய மகன்? ஆபிரகாம். ஆபிரகாம். ஆபிரகாம் யாருடைய தந்தை? நம்பிக்கையின் தந்தை, விசுவாசத்தின் அடையாளம். ஃபெய்த், பிளஸ்ஸிங், பிலீவ் அனைத்தும் ஆபிரகாமிடம் இருந்தது. அதனால தான் கடவுள் சொல்லுகிறார், இயேசுநாதர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் மகன் தானே அப்படின்னு. அப்ப இவனும் ஆபிரகாமின் மகன் தானே என்றால் அப்ப ஆபிரகாமுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்களாம் யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகளா? கைத்துங்க. ஆபிரகாமுடைய பிள்ளைகளா? பிரைஸ் தி லார்ட். ஒருத்தருக்கு டவுட், நான் ஆபிரகாம் பிள்ளையா எங்க அப்பாவுடைய பிள்ளையான்னு. இயேசுவில் பிரியமானவரே, we are spiritual sons and daughters. எனவே ஆபிரகாமுடைய மகன் என்று ஏசப்பா சொல்லுகின்றார். எனவே அப்ப இயேசுநாதர் யாருடைய குழந்தை? மாதாவுடைய குழந்தையா, யோசேப்புடைய குழந்தையா? பிதாவுடைய குழந்தை. அப்புறம் எதுக்கு மத்தேயு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம்? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார், ஈசாக்கு யாக்கோபு பிறந்தார், யாக்கோபுக்கு ஏசாயா பிறந்தார், அவருடைய சரீர் 14. அப்புறம் தாவீதுக்கு இருந்து இப்படி அப்படி கடைசியா சொல்லி நம்ம இந்த வரிசையில தான் தாவீதின் குமாரா இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். மாதா சூசியப்பர் எல்லாம் அந்த பட்டியலில் வர்றாங்க. எனவே ஆபிரகாமுடைய குழந்தைகள் அனைவரும் இயேசுனுடைய குழந்தைகள். இயேசு எங்கெங்கெல்லாம் செல்கிறாங்களோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும். இதுதான் பிரியமானவர்கள், இயேசு இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி இல்லை. அப்ப இல்லாத இடத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னா ஜெபிக்கணும். உண்ணா நோன்பு இருந்து ஜெபிக்கணும், புது படைப்பாக மாறணும். எனவே இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவினால் நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 16ஆம் அதிகாரத்தில் யோவான் புத்தகத்தில் 15வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்கள் அனைவரையும் தேர்ந்து கொண்டேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். பேதுரு தன்னுடைய கடிதத்தில் சொல்லுவார், நீங்கள் அனைவரும் விலைமதிப்பில்லாத இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். நாம் அனைவரும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் புது மனிதர்களாக, புது படைப்பாளிகளாக மாற வேண்டும். இயேசு சொல்லுவார், இதோ பழைய துணியில் புதிய துணியும் ஒன்று சேர்க்க முடியாது, பழைய திராட்சை ரசத்தையும் புதிய திராட்சை ரசத்தையும் ஒன்று சேர்க்க முடியாது, புதியது புதியது தான், பழையது பழையது தான் என்று. இயேசுவில் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நாம் அனைவருக்கும் ஒரு ராசி, இதுதான் என்னுடைய ராசி ஃபாதர், இதுதான் எனக்கு இந்த சட்டையை போட்டுட்டு போனால் ராசி ஃபாதர், இந்த செருப்பை போட்டு போனால் ராசி ஃபாதர்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அப்படி ராசி பார்க்குறீங்க? சும்மா சொல்லுங்க, எனக்கு இந்த ப்ளூ கலர் பிடிக்கும் ஃபாதர், இந்த ஒயிட் கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஓகே, இருக்கட்டும், சொல்ல மாட்டீங்க. இப்படிதான் ஒரு கணவன் மனைவி. எனவே அவர் பேர் ஆரோக்கியசாமி, அந்த அம்மா பேர் ஆரோக்கிய மேரி. இந்த ஆரோக்கியசாமி ஆரோக்கிய மேரி ரொம்ப டிப்டாப் மக்கள். இந்த ஆரோக்கிய மேரி எங்கே போனாலும் நல்ல லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக போவாங்க. அதே போல் ஆரோக்கியசாமி நல்ல கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக போவாங்க. இப்படியே எல்லாம் போவாங்க. இந்த ஆரோக்கியசாமி ஆரோக்கிய மேரி இந்த தம்பதியினருக்கு இடையில ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பேர் வயலட் மேரி. அவர் வயலட் மேரி, அவங்க புருஷன் பேர் விக்டர். இந்த விக்டர் வயலட்டும் இவங்க ரெண்டு பேரும் இவங்க கூட ஜாலியாக எங்கே போனாலும் இந்த ரெண்டு கப்புள்ஸ் போவாங்க. இந்த ஆரோக்கியசாமிக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எங்கே போனாலும் நல்லா ஷூ போட்டுக்குவாரு, எல்லாம் பண்ணிக்குவாரு, அந்த சாக்ஸை மட்டும் மாற்றவே மாட்டார். எப்போதுமே ஒரே சாக்ஸ். அந்த ப்ளூ ஷூக்கு ஒரு ப்ளூ ஷாக்ஸ் போட்டுக்குவார், ப்ளூ கோட்டு போட்டுக்குவார், ப்ளூ பேண்ட் போட்டுக்குவார், ப்ளூ கேப் போட்டுக்குவார், இப்படி ஸ்டைலாக போவார். ஆனால் இந்த வயலட் இது கவனிச்சுட்டே இருக்குது. அம்மா மாருக்கு இந்த பழக்கம் இருக்குது தானே, அடுத்தவங்களை எப்போதுமே நோட்டம் விடுறது. அந்த அம்மாவுக்கு இவர் மேலே ஒரு நோட்டம் என்னன்னா, இந்த ஆள் இவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டு வர்றாரு, ஆனால் ஒரு நாத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. அதை ஆரோக்கிய மேரிட்டு சொல்கிறாங்க, ஆரோக்கிய மேரி உன் புருஷன் எல்லாமே கரெக்டாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு, ஆனால் உன் புருஷன் மேலே ஒரு நாத்தம் அடிச்சிட்டு இருக்குது. இவன் எப்போ கட்டி பிடிச்சான்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் ஒரு நாத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவா, அது அந்த ஆளை மாற்ற முடியாது. என்னென்னு அவர் ராசியான சாக்ஸ் போட்டிருக்கிறாரு. அப்படி என்ன இப்படியே போயிட்டு பல நாட்கள் போயிட்டு இந்த வயலட் மேரி சொல்லிச்சு, உன் பக்கத்துலேயே நான் உட்காரது கஷ்டமாக இருக்குது, ஒரே நாத்தம் புள்ள, எனவே உங்கள் புருஷங்கிட்ட சொல்லி ஒரு புது சாக்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு. சரி, ஓகே, வாங்கி கொடுக்கலாம்.
இப்படி இன்னொரு கல்யாணம் நடந்துச்சு. எனவே அப்படி வழியாக நடக்கும்போது இவங்க 2 பேர் எல்லாம் போகிறாங்க. வயலட் மாரி காலையில் அரைக்கும் போகலாமா அப்படின்னு. போகலாம். சாக்ஸை மாற்றியாச்சா அப்படின்னு. மாற்றிட்டானே, வாங்கி கொடுத்துட்டானே, புது சாக்ஸை வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை பார்த்து மாணவர் இந்த பேட் ஸ்மெல் வருது. என்னடா இந்த பேட் ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னு இந்த அம்மா இடிச்சிச்சு. அரைக்கும் என்ன அரைக்கும்? வயலட் சொல்லு பிள்ளை. திருப்பி அந்த நாற்று வருது, திருப்பி அந்த நாற்று. சும்மா சொல்லாத என் புருஷன் அப்படி என்ன சொரட கட்டவனா, நான் எத்தனை முறை திட்டினேன், புது சாக்ஸ் போடுங்க, புது போட்டு வந்திருக்காரு பாரிடி அப்படின்னு. அவனுக்கு காலை தூக்கி இப்படி காமிச்சார், போட்டிருக்கானே அப்படின்னு. அப்புறம் சொன்னார், எங்கேருந்து பிள்ளை, எங்கேருந்து இந்த நாற்றை வருதுங்க, நீங்கள் மாற்றினீங்களான்னு. ஆமாம் மாற்றினேன், சாக்ஸை மாற்றினேன் தான், ஆனால் அந்த சாக்ஸ் என் கோட் பாக்கெட்டில் இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த சாக்ஸு என்னுடைய கோட் பாக்கெட்டில் இருக்குன்னாங்க. இயேசுவில் பிரியமான அந்த பழைய சாக்ஸ், அந்த ப்ளூ கலர் சாக்ஸ். இப்படிதான் நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கை புது படைப்பாக மாறாமல் இருப்பதற்கு காரணம் எதையாவது ஒன்று நம்ம பிடிச்சுக்கணும், எதையாவது அதிலிருந்து நம்ம மாறவே முடியல. இந்த டை அடிக்கிறவங்களை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு முறை டை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தலைக்கு, அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் அவங்க மாற்றவே மாட்டாங்க. நம்ம பாருங்க, எங்களுடைய குருவானவர் இருக்கார், நம்ம ரொம்ப பாசமான பீட்டர், ஒரு நாள் டை அடிக்க மாட்டார். அவருடைய முடி இன்னைக்கு அப்படி அழகாகவே இருந்துட்டு இருக்குது. ஆனால் நானும் சரி மற்றவங்களும் சரி நிறைய பேர் இந்த பாவத்தில் விழுந்துட்டோம்னா திரும்பி நம்ம வர முடியாது. அதுதான் இந்த அபிச்சுவல் சின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து அதிலேயே பொய் சொல்வது, திருடுவது, அப்புறம் புரண்டி பேசுவது, அப்புறம் இல்லாதக்குள்ள மூட்டி விடுறது, பக்கத்து வீட்டுக்காரர் பேசுறது, இதுதான். எனவே இதெல்லாம் இருந்தது என்றால் இயேசுனாருடைய அருளை நம்ம பெற முடியாது. ஆனால் இந்த சக்கை எடுத்த முயற்சி, இயேசுவை பார்க்கணும் என்ற முயற்சி, அந்த முயற்சி தான் இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. மார்த்தாள் சொல்லுவார் இயேசுவை பார்த்து, தெய்வமே, நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். 100 தலைவர் சொல்லுவார், ஆண்டவரே, கடினமாக எங்கள் வீட்டுக்கு வர தேவையில்லை, ஜஸ்ட் ஒன் வேர்ட் இனஃப், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய மகன், என்னுடைய ஊழியக்காரன் குணம் பெறுவான். ஜஸ்ட் ஒன் வேர்ட் இனஃப். ஒரே ஒரு முறை நான் பார்க்கணும், நான் தொடணும், அந்த விழாவை தொடணும், அவனுடைய கையை நான் தொடணும் என்று திருத்தூதர் தோமா சொன்னார். இயேசுவும் அவருடைய ஆசையை நிறைவேற்றி அடுத்த 8வது நாளே வந்து, தோமா வா, தொட்டுப்பார், என்னை கட்டிப்பிடி, என்னை நீ ஏற்றுக்கொள் என்று தன்னுடைய விழாவை காட்டினார், தன்னுடைய கரங்களை காட்டினார். என் தெய்வமே, என் கடவுளே, என் ஆண்டவரே என்று ஆனந்த கண்ணீரோடு தோமா தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். அது வரைக்கும் ஏனோ தானம் இருந்தவர் அந்த ஒரு டச், அவரை தொட்டதன் மூலமாக இயேசுவை உணர்ந்தார், மகிழ்ச்சியை கொண்டார், புதிய மனிதனாக மாறினார். ஒரு சரித்திரம் கதை சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 11 சீடர்களை நிற்க வைக்கின்றார். இந்த தோமா ஒரு கனவு காணுகின்றார். எல்லாத்துக்குமே இயேசுநாதர் சொல்றார், உயிர் தாண்டவர், ஓ பேதுரு, நீ எங்கே போக வேண்டாம், நீ எருசலேமை சுற்றி போதனை செய், ஓகே யாக்கோபு நீ இதை செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த தோமா சொல்லுவது போல இருக்கு, ஆண்டவரே எங்க வேணாலும் என்னை அனுப்புங்க. நேற்று அவருடைய திருவிழா இல்ல, எங்க வேணாலும் அனுப்புங்க, இந்தியா தேசம்னு ஒன்று மேப்பில் பார்த்தேன் நான், அந்த தேசத்துக்கு மட்டும் என்னை அனுப்பாதீங்க, அது ஒரு ஒண்ணுக்கும் ஆகாத ஏரியா, அது தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட சுத்தமாக என்னை அனுப்பாதீங்க, அந்த மெட்ராஸ்க்கு என்னை அனுப்பாதீங்க, நாங்கள் போகவே மாட்டேன் அப்படின்னு அவர் கனவுல சொல்லுவது போலவும் இயேசுனார் பக்கத்தில் வந்துட்டு, அட தோமா, என்னுடைய லிஸ்ட்ல நீ தாண்டா இருக்கிற, சென்னைக்கு போகணும், கேரளாவுக்கு போகணும், மயிலாப்பூர் போகணும், அங்க உள்ள மலையை நீ சாகணும்னு என்னோட லிஸ்ட்ல நீ இருக்கிற, நான் எப்படி மாத்துவது, எழுதியது தான், தெய்வமே நீ அங்கதான் போகணும். சோமையார் அந்த கனவு பாருங்க, அந்த அவர் தொட்டதுனால இந்தியா வரைக்கும் அந்த மகிழ்ச்சியை, அந்த பிரசன்னத்தை கொண்டு வந்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவோடு. எனவே இயேசு நம்ம கூட இருக்கணும் வேணும்னா சும்மா வரமாட்டாரு. ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்,
தட்டுங்கள், அப்பொழுது கிடைக்கும். சும்மா தட்டாதீர்கள், தட்டிக்கொண்டே இரு. கதவை இடிச்சுக்கிட்டே இரு. இங்க இடிக்கிற இடி விண்ணகத்துல போய் கேட்கணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜெபமானது இருக்க வேண்டும். அந்த ஜெபம் வலிமை உள்ளதா இருக்கணும்னா நோன்பு இருக்க வேண்டும். நோன்பியா இருக்கணும்னா பசிக்கும், தாகம் எடுக்கும், தூக்கம் வரும். இழுத்து பிடிக்கணும் நம்மளுடைய மனசை, நம்மளுடைய ஆத்மாவை. பசி வேண்டாம், தாகம் வேண்டாம், கண்கள் திறந்து இருக்கணும், மூடாத, தூங்காத அப்படின்னு மனசையும் ஆத்மாவையும் உடலையும் கட்டுப்படுத்துகின்ற பொழுதுதான் நம்மளுடைய ஜெபம் ஸ்ட்ரைட்டாக போகும். வண்டி ஓட்டும் போது இப்படி இப்படி போட்டு ஸ்டேரிங் பிடிக்காம கண்ணா பண்ணான்றதோம்னா வண்டி வேற வழியில் போயிடும். எல்லாமே அப்படியே ஃபோக்கஸிங். அதே போல் நம்மளுடைய உடலும் ஒரு ஃபோக்கஸிங் பண்ணணும். ஆண்டவரை நோக்கி இருக்கணும், ஆண்டவருடைய ஜெபத்தை நோக்கி இருக்கணும், புனிதர்களை நோக்கி இருக்கணும், மாதாவை நோக்கி இருக்கணும். அப்படி இருக்கின்ற பொழுது புது வாழ்வு கிடைக்கும். மனுமகன் இருக்கின்ற பொழுது புதிய சிந்தனை, புதிய தொழில்நுட்பம், புதிய வெள்ளாமை, பசங்களுடைய பாசு, குழந்தைகளுக்கு நல்ல காரியங்கள், திருமணமானவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறப்பு, படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தேவ அழைப்பு, அனைத்தும் கடவுளோடு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கோடி நன்மைகளை பெறும். எங்கே 2-3 பேர் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். என் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பம் கேட்கப்படும். அவன் புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக, புதிய ஆசிரியராக, புதிய குருவாக, புதிய தொழிலாளியாக, புதிய விவசாயியாக, புதிய மனுஷனாக அவர் திகழ்வார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அனைவரும் எழுந்திருப்போம்.